ஓம் நம சிவாயா. வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது மேச ராசிக்காரங்களை பத்தி. உடல் வலிமையும் மன வலிமையும் அதிகமா இருக்கிறவங்க தான் மேச ராசிக்காரங்க. இவங்க ஒரு வேலையை எடுத்தாங்கன்னா அந்த வேலை முடியற வரைக்குமே யோசிக்காம வேலை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க கிட்ட எப்பவுமே தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். அதனாலயே இவங்க அதிகமா தலைமை பண்பு வைக்கக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. மேச ராசிக்காரங்க எப்பவுமே யாருக்குமே அடிபணியாத ஒரு குணத்தை கொண்டவங்களாவும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட மேச ராசிக்காரங்க வாழ்க்கையில இத்தனை நாளா பட்ட அவமானம், கஷ்டம், வேதனை எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்துருச்சு. ரொம்ப நாளா நமக்கு மட்டும் ஏன் இந்த கடவுள் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கறாரு, நம்ம என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு நீங்க ரொம்ப யோசிச்சிருப்பீங்க. ஆனா இனிமே அந்த கவலை எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது. ஏன்னா இந்த காலகட்டத்துல கிரகங்களோட சஞ்சாரம் மேச ராசிக்கு அப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னே சொல்லலாம். நடக்க போற இந்த பிரம்மாண்டமான மாற்றத்தை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். மேச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ரொம்ப தைரியமானவங்க. எதையுமே நேருக்கு நேரா சந்திக்கிற குணம் அவங்களுக்கு அதிகமாவே இருக்கும். ஆனா கடந்த சில காலமா உங்க தைரியம் எல்லாமே உடைஞ்சு போற அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்சிருப்பீங்க. தொழில நஷ்டம், பாக்குற வேலை செய்யற இடத்துலயும் நிம்மதி இல்லாம ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். குடும்பத்திலயும் அதிகமா சண்டை சச்சரவு, பணம் எவ்வளவு வந்தாலுமே அது கையில நிக்காம தண்ணியா செலவாகிற மாதிரி ஒரு நிலைமை. இப்படி எல்லா பக்கமும் போட்டு உங்களை அமுக்கி ஒரு கட்டத்துல எது கூட உங்களை சோதிச்சிருச்சேன்னு நினைக்கிற அளவுக்கு கிரகங்கள் உங்களை சோதிச்சிருச்சு. ஆனா இனி வரக்கூடிய கிரக மாற்றத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எதிரியா இருந்தவங்க, உங்களுக்கு பின்னாடி குழிப்பறிச்சவங்க எல்லாருமே அவங்க தோன்றின குழியில அவங்களே விழப்போறாங்க. நீங்க யார நம்பியும் ஏமாந்த காலம் எல்லாம் மாறப்போகுது. குறிப்பா தொழில் ரீதியா உங்க முன்னாடி கை கட்டி நிக்கிற ஒரு காலம் வரப்போகுது. தொழில் ரீதியா உங்களுக்கு இருந்த போட்டிகள் எல்லாமே காணாம போக போகுது. உங்க ராசிக்கு அதிபதியா அமைய போறது செவ்வாய் பகவான். உங்களுக்கு முழுமையான பலத்தை இவர் கொடுக்கறாரு. புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிற மேச ராசிக்காரங்களுக்கு, இருக்கிற தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலம் ஒரு பொன்னான காலம். நீங்க தைரியமா முடிவெடுக்கலாம்னு சொல்லலாம். இன்னும் ஒரு முக்கியமான ரகசியம் உங்க மேஷ ராசிக்கு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது. இத்தனை நாளா ஏதோ ஒரு நோய் உங்களை வாட்டி எடுத்துட்டு இருந்திருக்கும். மருத்துவமனையில ஏறி இறங்கி நிறைய காசு செலவு செஞ்சிருப்பீங்க. ஆனா வியாதி மட்டும் அப்படியே தான் இருந்திருக்கும். உங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்காமையே போயிருக்கலாம். படுக்கையா இருந்தவங்க கூட எழுந்து நடக்கிற அளவுக்கு உங்க உடம்புல ஒரு தெம்பு, ஒரு புதுசா ஒரு சக்தி பிறக்க போற காலகட்டம் இப்போ உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கு. நீண்ட நாள் வியாதியிலிருந்து பூரணமா குணமடைய போறீங்க. அந்த ஆரோக்கியத்தை கடவுள் உங்களுக்கு பரிபூரணமா கொடுக்க போறாரு. இனிமே மேச ராசிக்காரங்க கிட்ட அதிகமான பணம் வரப்போகுது. அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இத்தனை நாளா உங்களை கண்டுக்காம இருந்த சொந்தக்காரங்க, உங்களை தூக்கி எறிஞ்ச நண்பர்கள் எல்லாம் இப்போ உங்களை தேடி வரப்போறாங்க. ரொம்ப பாசமா பேசுற மாதிரி நடிப்பாங்க. யாரையுமே ரொம்ப நம்பாம ரொம்ப உஷாரா இருக்கணும். ஆனா அவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க நல்ல மனசுக்கு இவங்க திருந்திட்டாங்க போல அப்படின்னு நினைச்சு உங்க ரகசியங்களை, உங்க பண வரவை அதை பத்தி எல்லாம் அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க. பணம் வந்ததும் அதை எப்படி முதலீடு செய்யலான்னு அமைதியா யோசிங்க. கண்டவங்க பேச்சையும் கேட்டுட்டு தேவையில்லாத இடத்துல பணத்தை போட்டு முடக்கிடாதீங்க. மேஷ ராசிக்காரங்களுக்கு பல வருஷமா குடும்பங்கள்ல குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாத ஒரு தடங்கலான நிலை இருந்திருக்கும். இல்லனா குலதெய்வம் எதுனே தெரியாம கூட சில பேர் குழப்பத்துல இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்துல அந்த தடைகள் எல்லாமே நீங்கி உங்க குழப்பங்களும் தீரப்போகுது. இந்த காலகட்டத்துல உங்க குலதெய்வம் உங்களுக்கு நேரடியா வழிகாட்ட ஆரம்பிக்க போகுது. நீங்க மனசார வேண்டிக்கிட்டு எந்த காரியத்தை ஆரம்பிச்சாலுமே அதுல உங்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கும். உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை உங்க குலதெய்வம் அரணா நின்னு தடுத்து நிறுத்திடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க.
உங்க பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து பல வருஷமா உங்க பங்காளி சண்டைகளா இழுத்துக்கிட்டே இருந்திருக்கும். சொத்து பிரச்சனை எல்லாமே இந்த நேரத்துல உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. யார் உங்களுக்கு தரவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்களோ அவங்களே தானா வந்து உங்களுக்கான பங்கை கொடுத்துட்டு போவாங்க. இது மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய தொகை வர்றதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கு. ஆனா நீங்க ரொம்ப கவனமா அதை ஆலோசனை பண்ணி கையாள வேண்டிய நேரம் தான் இது. மேஷ ராசிக்காரங்க வந்து இந்த காலகட்டத்துல ரொம்ப யோசிச்சு ஆலோசனை பண்ணி அவங்க முதலீடுகளை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு பெரிய லாபத்தை பார்க்க முடியும். ஆனா பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கறதையும் எப்பவுமே நீங்க மனசுல வச்சுக்கிட்டு விழிப்புணர்வோட செயல்படணும். மேஷ ராசிக்காரங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ஏமாற்றம் ஒண்ணு இருக்கு. இத்தனை நாளா ஏதோ ஒரு பயம், ஒரு பதட்டம், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்க மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இனிமே வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு உள்ளுணர்வு வந்து ரொம்ப துல்லியமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். எது சரி எது தப்பு, யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க அப்படிங்கறத உங்க மனசு வந்து உங்களுக்கு முன்கூட்டியே காட்டி கொடுத்துரும். ஏதோ ஒரு சக்தி வந்து உங்களுக்குள்ள இருந்து உங்களை வழி நடத்துறத நீங்களே ரொம்ப ஆழமா உணர்வீங்க. தேவையில்லாத கவலைகள் எல்லாம் உங்களை விட்டு ஓடி போய் ஒரு பெரிய மன அமைதி வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. கல்யாண வயசுல இருக்கக்கூடிய மேசராசிக்கா இளைஞர்களுக்கு வந்து நீங்க நினைச்ச மாதிரியே உங்களுக்கு ஏத்த ஒரு நல்ல வாழ்க்கை துணை வந்து அமைய போற நேரம் இது. இத்தனை நாளா வரன் தேடி அலைஞ்சு எல்லாமே கடைசி நேரத்துல தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஆனா இனிமே இப்படி நடக்காது. உங்க குடும்பத்தோட அந்தஸ்தை உயர்த்துற மாதிரி ஒரு நல்ல இடத்துல இருந்து சம்பந்தம் தேடி வரப்போகுது. ஏற்கனவே கல்யாணமாகி குடும்பத்துல பிரச்சனைகளோடு வாழ்ந்துட்டு இருக்கிற மேசராசிக்காரங்களுக்கு உங்க கணவனோ அல்லது மனைவியோ உங்களை முழுசா புரிஞ்சுக்கிற ஒரு சூழ்நிலையும் உருவாக போகுது. உங்களுக்குள்ள இருந்த இடைவெளியெல்லாம் குறைஞ்சு அந்யோன்யம் வந்து அதிகமாக போகுது. மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் வந்து வாழ்க்கையில நீங்க வந்து உச்சத்தை தொட போற காலம்னே சொல்லலாம். இதுவரைக்கும் உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ, யாரெல்லாம் உங்களை ஒரு ஆளா கூட மதிக்கலையோ அவங்க எல்லாருமே உங்களை பார்த்து மிரண்டு போற அளவுக்கு சமுதாயத்துல உங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்தும் மரியாதையும் கிடைக்க போகுது. 4 பேர் வந்து உங்களை தேடி வந்து ஆலோசனை கேட்கற அளவுக்கு உங்க நிலைமை மாறப்போகுது. நீங்க செய்ய போற சில நல்ல காரியங்கள் தான் தர்மங்கள் மூலமா உங்க பேர் பல பேருக்கு தெரிய வரும். இது வந்து உங்க நல்ல மனசுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கௌரவம். மேச ராசி பெண்களை பத்தி இப்ப சொல்லியே ஆகணும். இத்தனை நாளா உங்க வீட்டுல இல்லாத சொந்த பந்தங்களுக்கு நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் உங்களுக்கு ஒரு நல்ல பேரே கிடைச்சிருக்காது. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு குத்தம் சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா இனிமே அந்த நிலை வந்து மாறப்போகுது. உங்க குடும்பத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை கிடைக்க போகுது. ரொம்ப நாளா நகை நட்டு வாங்கணும்னு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வைக்கணும்னு நீங்க நினைச்ச ஆசை எல்லாமே நிறைவேற போகுது. உங்க கணவர் உங்க அருகாமைய புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையானதை கேட்டு செய்ய போறாரு. அது மட்டும் இல்லாம மேஷ ராசிக்காரங்களுக்கு அவங்க திறமைக்கு தகுந்த அங்கீகாரமும் கண்டிப்பா கிடைக்க போகுது. மேச ராசிக்காரங்க வந்து இதுவரைக்கும் பட்ட கடன்களால தூக்கம் இல்லாம ரொம்ப தவிச்சு போயிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து வட்டிக்கு மேல வட்டி ஏறி எப்படிடா இதை அடைக்க போறோம் அப்படின்னு நொந்து போயிருந்தீங்க. ஆனா இனிமே அந்த கவலையை தூக்கி குப்பையில போட்டுடலாம். உங்க கழுத்து நெரிச்சிட்டு இருந்த அந்த பெரிய கடன் எல்லாமே அடைக்கிறதுக்கான வழி வந்து ரொம்ப ஆச்சரியமான முறையில உங்களுக்கு கிடைக்க போகுது. வெளிநாடு போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த மேச ராசிக்காரங்களுக்கு அதுக்கான வாய்ப்பை வந்து தானாவே தேடி வரப்போகுது. ரொம்ப சுலபமா எந்த தடங்களும் இல்லாம இந்த காரியம் வந்து உங்களுக்கு நடக்க போகுது. சொந்தமா ஒரு நல்ல வண்டி வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா காசு சேர்த்து வச்சிருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு செலவு வந்து அந்த காசு கரைஞ்சு போயிட்டே இருந்திருக்கும். இல்லைன்னா பழைய வண்டியை வச்சுக்கிட்டு அடிக்கடி அதுக்கு செலவு செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இனிமே அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு புது வண்டி வாங்கறதுக்கான நேரமும் வந்துருச்சு. மேச ராசிக்கா
மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆன்மீக தேடல் வந்து தானாவே உருவாக போகுதுன்னு சொல்லலாம். பெரிய பெரிய புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் நீங்க குடும்பத்தோட போய் சாமி தரிசனம் பண்ண போறீங்க. உங்களுக்கு கிடைக்கிற வந்து ரொம்ப பாக்கியமா அமைய போகுது. கலைத்துறையில இருக்கிற மேச ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் வந்து ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைய போகுதுன்னே சொல்லலாம். உங்க திறமைக்கான வாய்ப்புகள் எல்லாம் இத்தனை நாளா தட்டி கழிச்சிட்டு போயிருந்தாலும் இனிமே உங்களை தேடி பெரிய பெரிய வாய்ப்புகள் எல்லாமே வரப்போகுது. உடன் பிறந்தவங்க கூட இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல முழுசா நீங்கி, சொத்து பிரச்சனைகள் எல்லாம் இருந்தா பேசாம இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. உறவுகளுக்குள்ள ஒரு பெரிய ஒற்றுமையும் உருவாக போகுது. கடவுள் கொடுக்க போற இந்த வரங்களை வந்து மேச ராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலித்தனமா உங்க வாழ்க்கை